ஆச்சாரியஜி, பிளேன் கிராஷ் ஆகிற பல சம்பவங்கள்ல பறவைகள் மோதினதால தான், அதாவது பேர்ட் ஹிட் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்போ பேர்ட் ஹிட்டுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. கிளைமேட் சேஞ்சினால் வெப்பநிலை அதிகமாகுது. வெப்பநிலை அதிகமாகும் போது பறவைகளோட செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் வரும். அது ஏர்கிராஃப்டுகளுக்கு ரொம்ப ஆபத்தானது. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற மாதிரி கோடை காலத்தில் நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காற்று சூடாகும். அப்போது தெர்மல் கரண்ட்ஸ்ன்னு சொல்கிற சூடான காற்று மேலே எழும்பி வரும். சூடான காற்று மேலே எழும்பும் இல்லையா? அப்போது தெர்மல் அப்டிராஃப்ட்ஸ் அல்லது தெர்மல் கரண்ட்ஸு மேலே எழும்பும். அதனால் பெரிய பறவைகளான கழுகு, வல்லூறு, ஈகிள், வல்ச்சர் போன்றவற்றுக்கு ரெக்கைகளை அதிகம் அசைக்காமலோ அல்லது குறைவாக அசைத்தோ அந்த சூடான காற்றோட ஓட்டம் அவைகளை மேலே கொண்டு போயிடும். அப்போ அதுங்க மேலே பறந்து ஏர்கிராஃப்ட் இயங்குகிற உயரத்துக்கு போயிடும். அதனால் இந்த தெர்மல் கரண்ட்ஸ் மற்றும் இந்த தெர்மல் கரண்ட்ஸ் காரணமாக குறைஞ்ச மெனக்கெடலில் பறவைகள் மேலே போயிடுறதுனால ஏர்கிராஃப்டில் பேர்ட் ஹிட் சம்பவங்களில் பெரிய ஆபத்தை ஏற்படுத்துதுன்னு நாம் பார்க்குறோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, பறவைகள் எந்த நேரத்தில் அதிக சுறுசுறுப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? காலையிலும் மாலையிலும். காலையானதும் பறவைகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் சூரியன் மறையிற நேரம். அப்போது பறவைகளோட செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாகும். கிளைமேட் சேஞ்ச் காரணமாக வெயில் அதிகமாகும் போது ஏர்கிராஃப்ட்ஸ் மதிய நேரத்தில் இருக்க முடியாது. ஏர் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால ஏர்கிராஃப்ட்ஸோட ஸ்கெட்யூலிங் மதிய நேரத்தை, அதாவது சூடான நேரத்தை தவிர்த்து காலை மாலை நேரங்களை ஒட்டி தான் செய்யப்படுது. காலையிலும் மாலையிலும் தான் பறவைகளோட செயல்பாடுகளும் ஆகாயத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் பேர்ட் ஹிட் ஆகிற ஆபத்து அதிகமாகுது. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் ஒன்று இருக்குது. கிளைமேட் சேஞ்சினால் வெப்பநிலை அதிகமாகி ஏர் டென்சிட்டி குறையும் போது ஏர்கிராஃப்டோட கிளைம் ரேட்டு குறைஞ்சி போகுது. அதாவது ஏர்கிராஃப்டை மெதுவாக மேலே எழும்புது. அப்போது ஏர்கிராஃப்ட் அதிக நேரம் பறவைகளோட ஜோனில் இருக்குது. ஏர்கிராஃப்ட் தன்னோட நார்மல் கிளைம் ரேட்டில் மேலே எழும்பினா பறவைகளோட ஜோனில் குறைஞ்ச நேரம் இருக்கும். ஆனால் இப்போது அது அதிக நேரம் பறவைகளோட ஜோனில் இருக்குது. அதனால் ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்கிற பேர்ட் ஹிட் ஆகிற பெரிய ஆபத்தை கிளைமேட் சேஞ்ச் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. இப்போது நடந்த விபத்தில் என்ன நடந்துச்சுன்னு நிபுணர்கள் தான் சொல்ல முடியும். அதில் பெரிய அளவில் விசாரணை நடக்கும். பல கோணங்களில் பார்ப்பாங்க, சாட்சியங்களை சேகரிப்பாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு சரியாக தெரியும். ஆனால் இப்போ வர்ற அனுமானங்களில் ஒன்று இது பேர்ட் ஹிட் காரணமாக இருக்கலாங்கிறது.